Hello students, welcome to Students Teacher channel. So இந்த வீடியோவில் 11th standard physics gravitational 6th unit பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ இந்த லெசனில் போட்டிருக்கோம். ஸோ அதில் என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஜியோசென்டர் அண்ட் ஹெலிகோசென்டர் மாடல் பார்த்தோம். இந்த வீடியோவில் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு பார்க்க போகிறோம். கிராவிடேஷ்னல் ஃபீல்டு ஸோ நியூட்டனோட கான்செப்டில் எவ்ரி பார்ட்டிக்கல் இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட் எவ்ரி அதர் பார்ட்டிகல்ஸ். ஸோ டியூ டு சம் ஃபோர்ஸ், சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இங்கே ரெண்டு பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ டூ பார்ட்டிக்கல் லெட் அஸ் கன்சிடர். ரெண்டு பார்ட்டிக்கல் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. இந்த ரெண்டு பார்ட்டிக்கலோட இன்டராக்ஷன் எப்படி நடக்குதுன்னா சம்திங் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகிறதுனால அங்கே இன்ட்ராக்ஷன் நடக்குது, ரைட்? ஸோ இந்த ஃபோர்ஸை டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று கான்டாக்ட் ஃபோர்ஸ், அனதர் ஒன் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட், ஏஜெண்ட். ஏஜெண்ட் அப்படிங்கிறது நம்ம தான், வேறு யாரும் இல்லை. இந்த ஏஜெண்ட்னால் ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் எப்படி இந்த ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் ஏஜெண்ட் ரெண்டு பேரும் கான்டாக்டில் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஏஜெண்ட், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கிறதுனால இது நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்டில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுது. ஸோ ஃபைனலி எக்ஸ்ட்ராக்ட் ஃபோர்ஸ், இது ஃபிசிக்கல் கான்டாக்ட் பண்ணுறதுனால ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் ஏஜெண்ட் இதுக்கு பிட்வீனில் இந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்காது. ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஒன் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். சென்டரில் நம்ம ஹெலிகோ சென்டர் மாடலில் பார்த்தது மாதிரி சென்டரில் என்ன இருக்குது? சன் இருக்குது. அதோடைய ஆர்பிட்டில் எர்த் இருக்குது. சன்னும் எர்த்தும் கான்டாக்ட் ஃபோர்ஸில் இல்லை, ஃபிசிக்கலி நான் கான்டாக்டில் இருக்குது. பட் சன்னுக்கும் எர்த்துக்கும் பிட்வீனில் சம்மோன் அட்ராக்ஷன் இருக்க தானே செய்யுது, சம்மோன் ஃபோர்ஸ் இருக்குது இல்லை? ஸோ அது எப்படி? பட் அதர் தேர் எக்ஸிஸ்ட் ஆன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தெம். இதுக்குள்ள சம்திங் இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ சன் டுவர்ட்ஸ் தி எர்த், எர்த்துக்கு ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ எர்த்தில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்குது, ஃபீல்டு இருக்குது. இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய கிராவிடேஷ்னல் ஃபீல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆள் யார்? சன். ஸோ எர்த்துக்கு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ப்ரொவைட் பண்ணுறது சன் தான். ஸோ அங்கே எப்படி ஃபோர்ஸ் கான்டாக்ட் ஆகுது? அங்கே தான் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் எப்படி ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது? ஸோ திஸ் இஸ் சன்னு டுவர்ட்ஸ் தி எர்த், எர்த்தில் எர்த் எக்ஸ்பீரியன்சஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னென்னா நம்மளுடைய பெஸ்டி இருப்பாங்க. இப்போது ஒரே ஸ்கூல் ஆர் காலேஜ், ஒரே ஸ்கூலில் நம்ம படிச்சிட்ருக்கோம். நம்மளோட பெஸ்டி பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட பிஹேவியர் என்ன, அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்க கூட கான்டாக்ட்லேயே இருக்கும். ஸோ அப்போ டே பை டே அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவங்க எப்படி, அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே. ஸோ ஸ்கூல் டேஸ் கம்ப்ளீட் ஆகுது, இல்லை காலேஜ் டேஸ் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம வேறு டிஸ்டன்ஸில் டூ டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் இருக்கோம். நம்ம ஒரு பிளேஸில் அண்ட் நம்ம பெஸ்டி ஒரு பிளேஸில் இருக்காங்க. இருந்தாலும் டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்கள பற்றி தெரிகிற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர், கேரக்டரிஸ்டிக், அது எல்லாமே தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். ஸோ அவங்கள பற்றி தெரியும் இல்லையா?
அதே மாதிரி தான் சன்னும் எர்த்தும் கான்டாக்டில் எதுவும் இல்லை. பட் சன்னு எர்த்துக்கு ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இப்போ ஃபைனலி நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் கேட்டகரியில் கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் ஃபோர்ஸை நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீ எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுற, ஒரு டெஸ்க்கை நீ தள்ளுறியா, ஒரு புக்கை நீ நகர்த்தி வைக்கிறியா, அதுக்கு நீ எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குற, அதை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். வி கேன் கால்குலேட் எவ்வளோ புஷ் பண்ணுறோம், எவ்வளோ புல் பண்ணுறோம், ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். பட் how do we calculate the strength of non-contact force at different distance? Different distanceல sun and earth different distanceல இருக்கா, அதோட ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த்தை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் ஒரு டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஃபீல்டு. To understand and calculate the strength of non-contact force, the concept of field is introduced. Field concept two different mass எடுத்திருக்கோம். m1 m2 அப்படின்னு two different masses எடுத்திருக்கோம். இது ஆக்சுவலி நியூட்டனோட கிராவிடேஷ்னலால் இந்த m1 இந்த m2ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இந்த m2 இந்த m1ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த m1 m2ஓட டிஃப்ரென்ஸை இண்டிகேட் பண்ணுறது தான் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் டூ டிஃப்ரெண்ட் பிளேசஸில் மாசஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த கான்செப்ட் நம்ம எடுக்க போகிறதில்ல. லெட் அஸ் கன்சிடர் m2 ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ டியூ டு m1 அப்படிங்கிற மாஸ் m2 மேலே இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை அங்கே இன்டியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் மாஸ் 2 தான், மாஸ் 1 தான் மாஸ் 2 மேலே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ 2 1 F21 ஈக்குவல் டு மைனஸ் g m1 m2 by r ஸ்கொயர் r கேப். இந்த r கேப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ மாசஸ், ரெண்டு மாசஸ்க்கு பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த ஆர் வெக்டார், ஆர் கேப். கிராவிடேஷ்னல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதை இ வெக்டர் அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். ஸோ அதை இங்கே கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ லிசன், கிளியராக கவனிங்க. அட் எ பாயிண்ட், இதுதான் நமக்கு கொடுத்துருக்க பாயிண்ட், ஒரு புள்ளியில். எ பாயிண்ட் விச் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் m1 அப்படிங்கிற மாஸ் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம எதை டிஃபைன் பண்ண வந்திருக்கோம்? இ வெக்டார், கிராவிடேஷ்னல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ E1 இந்த பாயிண்டில் தான் இந்த கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். It is defined as gravitational force experienced by unit mass placed at that point. இந்த பாயிண்டில் ஒன் யூனிட் மாஸை ப்ளேஸ் பண்ணுறோம். ஒன் யூனிட்னால் நமக்கு நல்லாவே தெரியும், இது நிறைய ஃபிசிக்கல் டேர்ம்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஒன் யூனிட் இட்ஸ் அ நியூமரிக்கல் நம்பர். இது என்ன வேணால் டிஃப்ரெண்ட்டு 1, இங்கே இருக்க யூனிட்ஸ் என்ன வேணால் மாறலாம். ஸோ 1 இஸ் நெவர் சேஞ்சஸ். 1 யூனிட் அப்படின்னா 1 எங்கே இருந்தாலும். பட் யூனிட் என்ன வேணால் மாறிக்கலாம். அது ஃபோர்ஸாக மாறலாம், கிலோகிராமாக மாறலாம்,
என்ன வேணால் எஸ்ஐ யூனிட்டாக மாறிக்கலாம். பட் இங்கே நமக்கு கொடுத்துருக்குது 1 மாஸ், யூனிட் மாஸ். ஸோ 1 யூனிட் மாஸை இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த 1 யூனிட் மாஸில் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. எதனால் அப்படின்னா M1 தான் அதை இன்டியூஸ் பண்ணுது. இந்த பாயிண்டில் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு M1 கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை இங்கே இன்டியூஸ் பண்ணுது. ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், ரிப்பீட் அகைன். At a point which is at a distance from M1. M1ல R அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து M1லேருந்து the gravitational force experienced by unit mass placed at that point. gravitational force எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, இந்த பாயிண்டில் வைக்கிற ஒரு யூனிட் மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிற ஆள் யார்? M1. ஸோ இதை நான் M2ன்னு எடுத்திருக்கேன். M1 இருக்குது, M2 இல்லை. ஸோ நான் அதை M2ன்னு எடுத்திருக்கேன். எ பாயிண்ட், ஒரு புள்ளியில் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது M1ஆல் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது தான் நம்ம கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இதை மேத்தமேட்டிக்கலி எப்படி டிரைவ் பண்ணலாம்? இதை ஒரு ரேஷியோவாக நம்ம எப்படி எழுதலாம்? ரேஷியோ F21 வெக்டர் பை M2. ஸோ இதில் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, இந்த M2ல எவ்வளோ ஃபோர்ஸ், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. E vector equal to F21 vector divided by M2. That means இதை நம்ம எப்படி calculate பண்ணலாம்? மீன்ஸ் M1 ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஸோ F21 vector equal to minus G M1 M2 divided by R squared R cap divided by இந்த M2. இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, divided by M2. ஸோ M2 கெட் கேன்சல், ரிமைனிங் இருக்க டேர்ம் எடுத்து அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே ரிமைனிங் இருக்க டேர்ம் எடுத்தாச்சு. இந்த டேர்மை தான் என்ன சொல்கிறாங்க? கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டி, ரைட்? இன் ஜென்ரல் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டி E equal to minus Gm divided by R square R cap. கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டி இந்த ஈக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெக்டர் குவான்டிட்டி இது எதை நோக்கி போகும்னா டுவோர்ட்ஸ் தி M1. ஸோ இங்கேருந்து தான் E ட்ராவல் ஆகி போகுது, M1லேருந்து தான் ட்ராவல் ஆகி E இங்கே போகுது. E வெக்டார் M2 மாஸ் 2வை டிபெண்ட் பண்ணாது. ஸோ அப்படியே டிபெண்ட் பண்ணாலும் அது 1 யூனிட் மேக்னிடியூட் தான். யூனிட் மேக்னிடியூட்னா மேக்னிடியூட் அதோடைய அளவு 1 தான். ஸோ அதனால அதை டிபெண்ட் பண்ணாது, இன்டிபெண்ட் ஆஃப் மாஸ் M2. இன் ஜென்ரல் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டி E vector equal to minus Gm by R squared R cap. லிசன், சிம்பிளாக சொல்கிறேன். கிராவிடேஷ்னல் ஃபீல்டு, கிராவிடேஷ்னல் ஃபீல்டாக இருக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கலாம். எந்த ஃபீல்டு அப்படின்னாலும் ஒரு சர்டைன் பிளேசஸில் மட்டும்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி கிராவிடேஷ்னல் ஃபீல்ட் இந்த பாக்ஸ்க்கு வெளியே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இருக்குது. இப்போது மாஸ் கேபிட்டல் M, இது ஒரு மாஸ் அட் எ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டை இங்கே கன்சிடர் பண்ணலாம். இதுதான் வந்து கிராவிடேஷ்னல் ஃபீல்டு. எ மாஸ் M இஸ் பிளேஸ்டு அட் எ பாயிண்ட் P. Pங்கிற இடத்துல ஒரு பாயிண்டில் M அப்படிங்கிற மாஸை நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இது சோர்ஸ், இது ரெஸ்ட் மாஸ். இந்த சோர்ஸ்னால் இந்த ஸ்மால் m ரெஸ்ட் மாஸில் ஒரு ஃபோர்ஸ், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால இந்த கேபிட்டல் M
இந்த ஸ்மால் எம்மை அது நோக்கி இழுத்துக்கும், டுவோர்ட்ஸ் அது நோக்கி இழுத்துக்கும். ஸோ அப்போது இந்த எம்னால தான் இந்த ஸ்மால் எம்க்கு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு கிராவிடேஷ்னல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இந்த எம்மில் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டியை இங்கே ஃபார்ம் ஆகும். இது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா, இங்கேருந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் இ வெக்டார் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இ வெக்டார் இங்கே இருந்துச்சுன்னா இந்த எம்மை ஈஸியாக இதை நோக்கி இழுத்துக்கலாம் உள்ள. ஸோ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எம் இ வெக்டார். ஸோ எஃப் வெக்டார் எம் ஈக்குவல் டு எம் இ வெக்டார். நியூட்டனோட செகண்ட் லா எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ, எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எம் ஏ வெக்டார். ஸோ அது ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். எம்ஏ ஈக்குவல் டு எம்இ, எம் கெட் கேன்சல், ரிமைனிங் இருக்கிறது ஏ வெக்டார் இ வெக்டார். ஸோ இந்த ஏ வெக்டார் இ வெக்டார் ரெண்டுமே செப்பரேட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். பட் அதோடைய மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் மேக்னிடியூட்டாக இருக்கும். செப்பரேட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பட் ஹாவ் அ சேம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த எம்ஏ அப்படிங்கிறது நியூட்டனோட செகண்ட் லா. எம்இ அப்படிங்கிறது சர்டைன் கிராவிடேஷ்னல் ஃபீல்டுலேருந்து கேபிட்டல் எம் ஸ்மால் எம்க்கு பிட்வீனில் நடந்த கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு எம் இ வெக்டார். ஸோ இதை ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறோம். டைரக்ஷனும் ஈக்குவலாக இருக்குது, மேக்னிடியூட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதை ஈக்குவேட் பண்ணும்போது எம் கேன்சல் ஆகிட்டு ஏ வெக்டார் ஈக்குவல் டு இ வெக்டார் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஹோல் என்டையர் கான்செப்ட்லேருந்து பாயிண்ட் தட்ஸ் பாயிண்ட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, கேபிட்டல் எம் அப்படிங்கிற ஒரு மாஸை கன்சிடர் பண்ணுறோம். இந்த மாஸ் இ கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டியை நமக்கு கொடுக்குது. ஸோ இது சென்டரில் இருக்குது. சென்டர்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ், இங்கே இந்த ஃபீல்டோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது இந்த லென்த் என்ன ஆகுது அப்படின்னா இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட மேக்னிடியூட் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக மேக்னிடியூட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது இதுக்கு மேக்னிடியூட்டுக்கும் ஈக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ அப்போது அது என்ன ஃபீல்டாக இருந்தாலும் ஓகே தான். அது மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஃபீல்டு பக்கத்தில் இருக்கும்போது அட்ராக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஃபீல்டை விட்டு வெளியில் போக 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 அதோடைய அட்ராக்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது கிராவிடேஷ்னல் இன்ட்ராக்ஷன், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்காக தான் இந்த ஃபீல்டுங்கிற ஒரு கான்செப்டையே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. த ஃபீல்டு கான்செப்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் எ மேத்தமேட்டிக்கல் டூல் டு கால்குலேட் கிராவிடேஷ்னல் இன்ட்ராக்ஷன். ஸோ லேட்டர் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ரியல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அந்த ரியல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, எனர்ஜி அண்ட் மொமெண்டம். நீங்கள் ஃபீல்டை பற்றி கண்டிப்பாக படித்தே ஆகணும், அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஃபீல்டை பற்றி தெரிஞ்சிட்டா தான் சார்ஜோட பிஹேவியர்ஸை நீங்கள் படிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபீல்டோட எஸ்ஐ யூனிட் சொல்கிறாங்க நியூட்டன் பர் கிலோகிராம் ஆர் மீட்டர் செகண்ட் -2. ஸோ இதை நம்ம எங்கேருந்து கெட் பண்ணோன்னா, இங்கே ஃபீல்டு எஸ்ஐ யூனிட் ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன் பர் m2, மாஸோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம். ஸோ நியூட்டன் பர் கிலோகிராம் ஆர் மீட்டர் செகண்ட் -2 அங்கே ப்ரொடியூஸ் ஆன ஆக்சிலரேஷன், இங்கே உள்ள ஆக்சிலரேஷன். ஸோ ஃபீல்டு வந்து ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவல் அப்படின்னா இதோட எஸ்ஐ யூனிட் இதோட எஸ்ஐ யூனிட் ஒன்று தானே. ஸோ அப்போ இது மீட்டர் செகண்ட் -2. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் டாபிக்
இன்ஸ்டர்னியஸாக வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த டாப்பிக்கை வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, தேங்க்யூ.